எப்ப எந்திரிக்கிறதா இருக்கிற? 6 மணிக்கு எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு மணி 3 இன்ன வரைக்கும் இழுத்து போட்டு தூங்கிட்டு இருக்கிற. போமா. எப்ப எந்திரிச்சு என்னதான் பொட்ட பிள்ளையோ எல்லாம் உங்க அப்பா கொடுக்கற செல்லமாயிடுச்சாட்டு இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் புட்டின்னு புட்டிக்கு போறேன் பாரு. நான் உன்னை அன்னைக்கு தெரியும் என்னை பத்தி உனக்கு. வந்துச்சுட்டேன் போதுமா? போ போ, எழுந்து போய் குளி. போமா. சாப்பாடு குளிச்சுட்டு வந்து சாப்பிடறால என்னன்னு பாரு. முடி பாரு எப்படி இருக்குதுன்னு. அந்த முடியதான் கட்டுறது. எந்திரிக்கிறா 3 மணிக்கு எந்திரிச்சு எப்படி இருக்கிறா பாரு. இப்பதான் எழுப்பி விட்ட 6 மணிக்கு எழுப்பி விட்ட மாதிரி. காலையில சாப்பாடாமா மத்த மத்தியானம் வந்தா சோறு தான் கொடுப்பாங்க. டிஃபனா கொடுப்பாங்க உனக்கு? டிஃபன் வேணுமாமா? டிஃபன் வந்திருக்கிறா 3 மணிக்கு எந்திரிச்சு டிஃபன் வேணும் டிஃபன் வேணும்ட்டு இது கொடுக்க. சோறு கொடுக்கறதே பெருசு உனக்கெல்லாம். குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டாதான் ஒரு எனர்ஜியா இருக்கும். சாப்பிட்டாதான் எனர்ஜி வரும். எல்லாம் நமக்குன்னு வந்து வாய்க்குதுங்க. கட்டினதும் சரியில்லை பெத்ததும் சரியில்லை. எப்பா பாரு திங்க வேண்டியது போன நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியது. வேற என்னதாமா நான் பண்றது? அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாலே வந்து ஹெல்ப் பண்ணுவா அதெல்லாம் கிடையாது. எனி டைம் உட்காந்து அந்த போனவே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு உழைச்சே என் வாய்ஸா புடிஞ்சிடும் போல. இங்கேயே செத்து மடிச்சிடணும் உங்களுக்கு நானு. அதான் உங்க அண்ணன் எல்லாரும் ஒரு வேலை ஒருத்தர் பண்ண மாட்டீங்க. என்ன பண்றது நானு? ஹலோ சொல்லு மச்சி. அப்படியா? தோ இப்பவே வரேன். ஓகே மச்சி சந்திப்போம். நான் வெளியே கிளம்புறேன். வீட்டுல இருந்தாதான் திட்டிக்கிட்டே இருக்கேன். நான் வெளியவே போறேன். போமா சொன்னா மட்டும் வெளியே கிளம்பிடுவா. பாக்குறேன் நீ எப்படி வெளியே கிளம்புற. நான் பாக்குறேன். நீ போ கிளம்பு பாக்குறேன். போனே வரல போன் வந்த மாதிரி ஆக்டிங்க பாரு. அம்மா நான் வெளியே போயிட்டு வரேன். பாய். வெளியே போறீங்களாடி? எப்படி நான் உங்களை போக சொன்னேன்? உள்ள போங்கடி வீட்டுக்குள்ள போங்கடி. தங்குல வீட்டுக்குள்ள போக கூடாதா? என்னம்மா நான் அப்பலவே சொன்னேன்லம்மா போறேன்னு. நான் கிளம்ப சொன்னா உன்ன? நான் கிளம்ப சொன்னா? நான் கிளம்ப சொன்னா? இல்ல ஐ டோன்ட் கேர். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான்னு தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாரு? ஆனா நீ ஊர் சுத்த போறேங்கிற எங்கிட்ட வந்து உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச எவ்வளவு கஷ்டப்படுவாரு தெரியுமா? ராத்திரி பகலா உழைக்கிறாரு உங்களுக்காக. போகல விடுங்க. வீட்டுக்குள்ள போ பாப்பா. நான் நினைச்சது கரெக்டா தான் இருக்குது. போனதான் பாத்துட்டு இருப்பேன். படிச்சுட்டு இருக்க மாட்டேன்னு நான் நினைச்சிட்டு சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ வேலை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏமாத்திட்டு இருக்கிறேன். படிச்சுட்டு இருக்கேம்மா நான் போன்ல PDF இருக்குன்னு பாத்துட்டு இருக்கேம்மா. எது எழுதலாம் எது படிக்கலாம் அப்படி சொல்லிட்டு. நீ PDF பாக்குறல எனக்கு தெரியாது. PDF பாக்குறாங்க PDF. நீங்களே பாருங்க பாருங்க. என் சொன்னோளுக்குமா வேலை செய். நீ ஒன்னும் படிக்க வேண்டாம் போ. ஹலோ ஆமா ஆமா சுவாத்தியம்மா. இந்த கமலா இருக்கிறாள் இல்ல அவ அப்படி பண்ணிட்டா. ஆமா உங்களுக்கு தெரியுமா? என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. நம்மனால நம்மளுக்கு எதுக்கு அழுது கூட்ட நாயமால. சரி கூப்பிடுற அப்புறமா. சரி. ஹலோ சொல்லு ப்ரோ. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா?
சரி ப்ரோ ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து. எப்படி போகுது லைஃப் எல்லாம்? சரி ப்ரோ. ஆமா ப்ரோ, நிறைய விஷயம் லைஃப்ல நடந்துச்சு. நீ தான் கூட இல்லாம போயிட்ட. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. அட்டடி போட்டு யாருது? அம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா என் ஃப்ரெண்டு கூட பேசி. அதாம்மா பேசிட்டு இருந்தேன். அவதாம்மா கூப்பிட்டா. ப்ரோவாமா ப்ரோ? பேச்சு பாரு பிள்ளைங்க பேச்சு. ப்ரோவாமா ப்ரோ? ஃபுல்லவே உழுக்குமா? கூப்பிடுறேன் ப்ரோ நானு. யாரு கூட பேசிட கூடாது. ஆனா இவங்க மட்டும் சொல்லு சுவாதியம்மா, கமலாமா பேசுவாங்க. நம்ம பேசினா மட்டும் உங்களுக்கு கூத்தமாயிரும். இவங்க எனக்கு கூப்பிடுறாங்க. ஹலோ, சொல்லுங்க. அப்படிங்களா? சரி. ஒரு நிமிஷம். நீ போனை தான் பார்த்துட்டு இருப்ப அப்படின்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? படிக்கிறேன்னு எப்ப பாரு போனேவே பார்த்துட்டு இருக்கியே. கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா? இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களே, படிப்போமோன்னு. பெரியம்மா தான் கூப்பிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு உனக்கு கூப்பிடுறாங்க? போய் பேசுறியா இப்பவே? உன் போன் எடுக்கல, ரீச் ஆகல சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆமா, கிச்சன்ல இருக்க மாட்டிருக்குது, சைலண்ட்ல இருக்க மாட்டிருக்கு. அதனாலதான் உனக்கு கூப்பிட்டுருப்பாங்க. குடு போன் குடு. நாங்க புடிங்க. ஹாய் கைஸ், நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிருங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் முக்கியம், பிக்லே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி உங்க அம்மாவும் இப்படித்தானான்னு கேளுங்க. மறந்துக்கிது உங்க அம்மாவுக்கு ஷேர் பண்ணிடாதீங்க. அப்புறம் அடி வாங்கினா நான் பொறுப்பு இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். ஓகே, இப்படிக்கு உங்கள் சோனா பரியா. போயிட்டு வரேன். டாடா.